அது இப்பொழுது வேலூர் மாவட்டத்தில் இப்ப திருவண்ணாமலை சேர்த்து பழைய வடார்காடு மொத்தம் செய்கிறோம். எங்களுடைய ஆசிரியர்கள் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார். என்னுடைய பிறந்த நாளில் கொடுப்பாரு, நான் அப்படியே அந்த அறக்கட்டளைக்கு கொடுத்து விடுவேன். இந்த 8ஆம் தேதி என்னிடத்துல 94 லட்சம் ரூபாய் என்னுடைய ஆசிரியர்கள் கொடுத்தார். அது அப்படியே அந்த அறக்கட்டளைக்கு போய்விடும். சென்னை வளாகத்தில் 40 லட்சம் ரூபாய் கொடுத்தார். இதுவரை வேலூர் மாவட்டத்தில் மட்டும் 9400 பேருக்கு உயர்கல்விக்கு அதை அளித்திருக்கிறோம். அதுல 2/3 பங்கு பெண்கள் மாணவிகள். அது மட்டுமல்ல, 66-67% முதல் தலைமுறையினர் கல்லூரிக்கு போவார்கள். இது மாதிரி எங்கெங்கே பின்தங்கி இருக்கிறதோ அதற்கு நாம் ஏதாவது வழிவகை செய்ய வேண்டும். அதற்கு டாக்டர் அவர்களும் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும்.